நடத்தும் கொண்டு நீங்கள் அனுதினமும் ரதத்துக்கு ஏறுவதற்கு முன்னே உங்க மாமாவுடைய பாதத்தை வணங்குங்க. இன்றைய தினம் மாமா பாதத்தை படியவில்லை. ரதை நீ போய் தினந்தோறும் ஓடி வந்து நாராயணா கண்ணா கோவிந்தா அப்படி என்று மாமாவுடைய திருவடியை பணிந்து ஆமா சரசரம் நடத்தி வந்தார். தினத்தில் அவர் பாதத்தனர் மணியை மறந்து விட்டீர்கள். அந்த பாதத்தை பணிஞ்சா என்ன போனா என்ன? ஆஹா, இந்த கோயில் இருக்கிற தெய்வம் நம்ம ஊர் ஊரா வந்து கூப்பிட்டு எனக்கு கல்பனை ஏத்துங்க, என் பாதத்துல ஊந்து கும்பிடுங்க சொல்லுது. அவங்க பேராதனைக்கு அவங்க செய்யறாங்க. அது போல உந்த கும்பிட்டா என்ன கும்பிடாது. நம்ம வேலையை வந்த வேலையை நம்ம செய்ய மாட்டியா? சும்மா சொல்றாரு பாதத்தப்படிவில்லையே என்று அந்த வெச்சகத்தை உள்ள வச்சுக்கிட்டு இந்த எண்ணெய் வைக்காத வழி லேசாக எடுத்து கொண்டு வருகிறார். யாரு அந்த எண்ணெய் வைக்காத வழி யாரு? அதனால இன்றைய தினத்திலே பாதத்தை பணிந்து ஐயங்கண்ட முண்டா யார் தெரியுமா? யார் சாமி? யாரும் அவரு இல்ல. யாரு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நெல்லுக்குள்ள அரிசி. எனக்கு அத்தை மாமா. சொந்த அத்தை மாமா. அவனுக்கு நான் யாரு? மாமா. சொந்த தாய் மாமா. ஆமா. அர்ஜுனா பாதத்தை சேவித்தபடினாலும் எந்தெண்டைக்கு நீடு காலமாக இருக்க வேண்டும். எழுந்திரி
ஏ கண்ணா நாராயணா கோவிந்தா அப்படி எங்களுடைய மனசன் இந்த காலத்தில் என்ன சுகமோடு வந்திருப்பா என்று மிக சந்தோஷம். ஆனால் அங்கு துரியோதனாதிகளுக்கும் இந்த பாண்டவர்களுக்கும் விகடாக்கிறார் ஏற்பட்டு 10, 8, 18 நாள் இத்தனை வைத்து நேற்றோடு சாமி நீ போய் என்ன சொல்ற? ஐயா மகாராஜா உன் வீட்டுல நேத்தோட 16 நாள் அப்படின்னு சொல்லி போ. மகாராஜா உங்க வீட்டுல நேத்தோட 16 நாள் சொல்லிட்டியா? ஐயோ 16 நாள் சண்டை நடக்குது. ஓ 16 நாள் சண்டை நடக்குது. அவன்ப்பா வந்து என்ன நினைச்சு நினைக்கிறேன் தெரியுமா? ஓ மகாராஜா 16 நாள் சண்டை நடக்குது. ஓஹோ ஆமா நேற்றோடு 16 நாராயணா நாராயணா எங்களுக்கு நல்ல முறையோடு எங்களுக்கு உறுதுணையோடு இருந்து ஒரே ஒரு நாள் அமைஞ்சகமானாலும் மீதி 15 நாட்களாக எங்களுக்கு வெற்றியை தேடி தந்த ஐயா நாராயணா இன்று நடப்பது மகாபாரத யுத்தம். இந்த மகாபாரத யுத்தத்திலே இன்று நடப்பது 17. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு 17ஆம் நாள். நாராயணா இன்று 17 யார் யார் ஆடுவது, யார் எப்படி சண்டை செய்வது, யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி, யாருக்கு ஜெயம், யாருக்கு அபஜயம் அப்படி என்று ஒன்றுமே புரியவில்லை. நாராயணா யார் வீட்டு காரியம் நம்மள வந்து கேட்டு அவன் என்ன நினைச்சுங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களா? இந்த 13 வருஷம் பஞ்ச பாண்டவாளே இந்த சந்த குளம் அட இதுவரையில் உங்களை நான் பாதுகாத்தேன். இந்த ஈசன் செயல் எப்படியோ என்னார்கிறார் அதிக பலமுடைய கண்ணனாக போதும் அதைகளுக்கு யாராலும் இன்னைக்கு மட்டும் நான் சண்டைக்கு உன் கூட வண்டி வச்சு வர மாட்டேன், ஓட்ட மாட்டேன். யாரு கேளு, உன் கூட இன்னைக்கு வரக்கூடிய ஆள் யார்? சண்டைக்கு வர ஆள் யார் தெரியுமா? யாரு? 5 தேசாதிபதி கர்ணன் வரட்டும். அவன் ஒரு ஆள வரான்.
அவங்க கூட ஒரு ஆள் கூட்டணி இருக்கிறான். அட எத்தனை நாள் வேணாம் நான் தானே சண்டை செய்ய போறோம். இது அதுக்கு இல்லப்பா, அஸ்வசேனா என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு அன்னைய தினத்துல நீங்க காண்டாவரத்தை தகனம் செய்ய இல்ல. ஆமா. அப்படி தகனம் செய்த நேரத்துல ஒரு பாம்பு என்ன பண்ணுது, கரமூடம் வச்சிருந்திய அதை தாண்டி வெளியே ஓடியாந்து நீ வாழாயத்தை உருவி ஒரே வெட்டுறேன். ஆமா. வெட்டும் போது அது கழுத்துல அடிபடல, வாலில் அருவா ஒரு ஜான் நீட்டு வால் வெட்டின்னு கீழே போய் வால் அறுபத்தி விட்டது. அதுதான் சொல்லுவாங்க பெரியவங்க, நல்ல பாம்பை அடிச்சு விடக்கூடாதான். அடிச்சா வைக்கல போட்டு கொளுத்துடணும். அப்படின்னா கல்பத்தி அடிச்சு காட்டினா அது மாதிரி கழிச்சு போயிடும். அதனால நீ அடிச்சு விட்டுட்டிய அது கருவம் கட்டின்னு வந்து வெளியே என்ன சொல்லி ஓடியாச்சு. இந்த அர்ஜுனுக்கு யார் எதிரி, அர்ஜுனுக்கு யார் எதிரி அப்படின்னு கேட்டுனே வெளியே வருது. கேட்டு கொண்டு வர காலத்தில் அந்த நேரத்துல கர்ணம் அந்த ரதம் ஓட்டு போனா அந்த வழியா என்னடா அந்த பாம்பு பேசுத பேசி கொண்டிருக்கிறது கையில வச்சுக்கினே அந்த அர்ஜுனுக்கு நான் தான் எதிரி, என்னைக்கா இருந்தாலும் அந்த அம்மாவும் என் கையில தான் தேவை போறான் அப்படின்னு காரணம் சொல்லிட்டான். அப்ப என்ன அந்த பாம்பு என்ன சொல்றது, மகாராஜா அந்த அர்ஜுனன் உனக்கும் எதிரி எனக்கும் எதிரி, பாருங்க பின்னால ஒரு மணி வாழை காணோம். ஆமா, அதனால நீ ஒரு நாளைக்கு 20 பொட்டுணும், ஒரு வேலைக்கு 20 பட்சம், ஒரு நாளைக்கு 60 பொட்டுணும். பொட்டுனோம்னா ஒரு எண்ணெய் தேய்ச்சிடாங்கல்ல, ஆமா அந்த கண்ணு மாதிரி அந்த பால் ஊத்தி எனக்கு வளர்த்துன்னு வந்தா பிற்காலத்துல உனக்கு அர்ஜுனுக்கு ஒரு சண்டை வருது. சண்டை வரும் அந்த நேரத்துல நீ என்ன பண்ற, உன் அம்பு இருக்குதே இல்லையா, அந்த அம்புல வச்சு சுத்தி வில்லுல வச்சு இழுத்து விடு, அந்த அர்ஜுனன் தலை எங்க இருந்தாலும் அப்படி அது சொல்லிட்டு இருக்குது. சரி நாம 2 பேரும் வண்டி ஓட்டு போறோம். நீ மைசூர் மகாராஜா வயலேறி உட்காந்துக்குவேன், நான் மின்கட்டில உட்காந்துல குதிரையை கடவால் செய்து பிடிச்சு உட்காந்து ஆட்டமாகறவங்க எல்லாம் கேட்டுங்க. வண்டி ஓட்ட வேண்டாலும் இப்படி வண்டி தான் ஓட்டணும். நான் மகாராஜா மேலதான் வரும், நீ மகாராஜா ஆயிட முடியுமா? இருக்கட்டும், அது கஞ்சாயிடுச்சு. அப்ப அந்த பாம்பு அங்க இருந்து வரும், நேரா வந்த உடனே நான் முன்ன உட்காந்துக்கிறேன் இல்லையா, என் முகமும் பசின்னு தெரியுது, ஓ முகமும் பசின்னு தெரியுது. இதுல அர்ஜுனன் யாரு கிருஷ்ணன் யாரு அப்படின்னு எனக்கு தெரியுமா? வந்த உடனே ஏங்க எடுத்து முடிச்சு போகுது. அதான் இன்னைய மட்டும் என்னை விட்டுரு, நான் வரல, நானும் தான் கூட வரேன். இப்பொழுது நீ சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தால் அதாவது கர்ணனுக்காக பறந்து வர மாட்டேன் சொல்லவில்லை, அவன் வைத்திருக்க முடியாத நாக அந்த பாம்புக்காக பறந்து வர முடியாது சொல்றான். அதேதான் அதேதான். நீ என்ன ஆளு அந்த பாம்பை உன்னால என்ன செய்ய முடியும் அப்படி என்பது எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப பாம்புக்காக நீ பாருங்க இல்லையா, நாராயணா நம்ம நாராயணா, அதாவது பார்க்கடலில் 1000 தடாமுடி வளர்த்த ஆதிசேஷனையா பங்குடியாக கமர்த்து அதற்கு மீது நித்திரை செய்து கொண்டிருக்கிறாயே, அந்த 1000 தடாமுடி வளர்த்த பாம்பு இவரை கடிக்காதா? இவரை கர்ணம் வச்சுக்கிறாங்க, கர்ணம் வைக்கிற பாம்புலாம் இவரை கடிச்சிருமா? அப்ப நீ சொல்ற பாம்பு ஐயங்காது ஓடி திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பாம்பு அது யார் தெரியுமா? யாரு? நான் ராம அவதாரத்துல அப்ப ராமர் வைகுண்டம் வரணும்னு சொல்லி தூர்வாச ரிஷியால அங்க இருந்து நாங்க கிளம்பி வரோம். வந்த சமயத்துல அப்ப வந்து எங்க தம்பிமார்கள் 2 பேரும் யார் யாரு
ராம இருக்கு தம்பி, லக்ஷ்மணன், லட்சுமணன், சந்திருக்கேன், பரதன், பரதன். அவன் என்ன பண்ணான், தம்பிமார் 2 பேரும் ஓட்டமா ஓடியாந்து ஒருத்தன் பர்ணக சேன பாம்பா மாத்தான், இன்னொருத்தர் 2 பேரும் சங்கு சேகண்டியா இருந்துட்டாங்க. அதுல வந்து நான் படுத்துட்டேன். சொந்தக்கார பாம்பு. இப்ப இந்த காட்டுல கிடக்குது, அது என்ன விஷம் கொண்ட பாம்பு, யாருன்னு கட்டுது, போன உடனே திரும்பி. ஓஹோ, ஏடா சிவா பகவானே, நான் பகவானே, ஐயோ நான் பகவானா, நானு சொல்லுமா, பாம்புல வர சொந்தக்கார பாம்பு இறகார பாம்பு இருக்கு போல. இந்த ஆளு அதாவது ஏற்கனவே எல்லாம் எனக்கு சொந்தக்கார பாம்பு ஆகிவிடும். இந்த கர்ணம் வச்சிருக்கிறது மிக பெரிய பாம்பு, விஷத்திலே சிறந்தது. ஆமா அப்படின்னு சொல்றாரு. இந்த பாம்பு இவரால சமாளிக்க முடியாது. இவர் ஏற்கனவே என்னென்ன யாரெல்லாம் என்னென்ன செய்தாலும் என்ன செய்தாலும் மகனால் கொண்டாய் வந்தவர் ராமநாது, நீ எல்லோரும் நாராயணா நாடால வந்த எங்கள் மைந்தன் தன்னை, இந்த நாடால வந்த எங்கள் மைந்தன் தன்னை நலமுடவே கூடவே இருந்து நீயும் உணவுடைய வார்த்தை பேசி கொண்ட மாமா கோபால உன் பூச்சிதான் அறிய போமா ராஜனா. ஏற்கிற காலத்திலே ஆரணனை மேல் என்ற கமலநாதா அகங்கொண்ட இரணியனை மகனால் கொன்றாய். இரணிய மகனை வைத்த இரணியனை கொண்டாள். அப்படி பண்ண முடியாது. அனுபவிச்சா. இரண்டாவது என்ன பண்ண, வந்தது ஒரு ராமநாது எல்லோரையும் விபீஷ்ணனாலே கொண்டாய். அந்த ராவணன் தம்பி விபீஷ்ணனை வச்ச ராவணனை கொண்டாள். அது மட்டுமா, இந்த இடத்தினிலே 13ஆம் நாள் அமரனிலே என் கூடவே இருந்து எனக்கு ருசியான வார்த்தைகளை எல்லாம் பேசி என் நலமடவே பேசி 13ஆம் நாள் அமர்ல என் மகன் அபிமனையே கொண்ட எந்த வக்கால போய் நாம என்ன பண்ணணும், காவலுக்கு போன புள்ளைய 6 பேர் ஒண்ணா நம்மளுக்கு தெரியுமா, ஒண்ணு எனக்கு தெரியாது ஐயா. நான் ஒரு ரெண்டாங்கடா ஐயப்பா, உயர பூமி இருக்குது, கீழே ஆகாயம் இருக்குது, உயர பூமி இருக்கு, அதுவும் உண்டான கேட்டு அந்த மாதிரிலாம் செய்த ஆளு இப்ப நீ வந்தா போட்டு புடுங்க வர வண்டி மாட்ட வர முடியுமா முடியாதா? யார பாக்குறது, பாலை பாக்குறதா பானை பாக்குறதா? அதுக்கு இல்ல, அதுக்கு பெருமை என்ன சொல்லுவாங்க, அக்கா ஆசைக்கு அது கம்மியாச்சு மச்சான் சொன்னா நம்புறது. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டு, நம்ம வீட்டு பொண்ணு என் தங்கச்சி சுபத்திர அவங்க வீட்டை பாக்குது. இன்னைக்கு நான் ஓட்ட மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா அவங்க வீட்டை போய் தண்ணி போட்டு அடிப்பான். அடிப்பான் தண்ணி போட்டுட்டாங்க. நான் கேள்வி பண்றாங்க சரி, இங்கே நம்ம பேசி கட்டிக்குவோம். எப்படி இங்க இருந்து போறோம் குருஷேத்திர பூமிக்கு, நான் ஓட்டு போய் அங்க நிறுத்திட்டு நான் இடையே நின்னுக்குவேன். அந்த காரணம் இங்க இருக்கிறான்னு சொல்லி காட்டிட்டு அப்ப நீதான் போய் சித்தன்னு என்ன ஒண்ணு வந்து நீ ஆளை காட்டியா, நான் பாத்துக்கிறேன். ஆளை வரைக்கும் காட்டு. ஆளை இங்க இருந்து பார்த்தா தெரியும். இவரேண்டா புடுங்க போறாங்க. சரி கிளம்பு. அது வார்த்தையா, அது மாதிரி கூத்தாண்டு வச்சாலும் மாதிரி கையில ஒரு பாம்பு ஒண்ணு வச்சுக்கினு கத்தி ஒண்ணு வச்சுக்கினு நீட்டா மாலை போட்டு நிக்கிறான் பாரு. காரணம் என் கடவுளே நான் என்ன செய்வேன்? அங்கு தன்மாரை தூக்கி வந்து தனதர் மேல் கர்ணானை
அவன் மர்மங்கள் செய்தான் ஐயோ பாபாவி துரியராஜா என்னம்மா கொள்வேன் சோழி இது என்னம்மா ஐயம்மோ மதமங்கை அது செய்கிறேன் மதமங்கை அது செய்கிறேன் மதமங்கை அது செய்கிறேன் மதையாகவே இது செய்கிறேன் ராஜனா அர்ஜுனா அதே கற்பரத்துல கருணாகிய பட்டவன் வந்திருக்கின்றான் சென்று வானத்தான் தொடுமானா அப்படி என்று என்னிடத்தை சொல்லும் நேரத்தில் நானே சென்று அவன் திருமுகத்தை 3 முறையாக நான் சுற்றி பார்த்த காலத்தில் அங்கே அமர்ந்திருக்கக்கூடியவன் கர்ணன் கிடையாது ஏதோ சூது மார்க்கமாகிய பாவியாகிய பட்ட துரியோதனன் என் அண்ணன் தர்மராஜனை கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்றான் அங்கு இருப்பவர் எங்கள் அண்ணன் தர்மராஜனே சிப்பு கட்டிட்டு வந்தேன் ஏய் அது தர்மராஜன் இல்லடா கர்ணன் தான்டா ஏடா ஏடா நான் எடுப்போம் என்றாலும் இல்லை அந்த வில்லையா எடுமனா அங்க இருப்பவன் கர்ண விசேகரன் தான் அப்படி என்று என்னிடத்திலே சொல்லும் பொழுது அந்த வில்லை எடுக்கலாம் என்று எடுத்த பொழுது என் உடம்பிலே தெம்பது வரவில்லையா நாராயணா இந்த வில்லதான் எடுக்க உனக்கு தெம்பு வச்சா இந்த அம்பை எடுத்து அவன் நெஞ்சுக்கு நேரம் போய் ஒரே தம்பி குத்திக்க இந்த அம்பால அம்பை எடுப்போம் வில்லை எடுப்போம் என்றால் கைகால்கள் எல்லா நடுக்கங்கள் தோணுகிறது. இந்த அம்பை எடுப்போம் என்றால் உடம்பிலே தெம்பது வரவில்லை. அதனால அங்கு அமர்ந்திருப்பவர் எங்கள் அண்ணன் தர்மர் தான். இந்த சண்டி வானா ஒன்று வானா எங்க அண்ணனை கொண்டு அரசார வேண்டிய அவசியம் கிடையாது. என் ஆற விட்டாரோ போற. நான் ஒரு உண்மையை சொல்றேன் கேக்குறியா? உங்க அண்ணன் தர்மராஜ் பாடிக்கூடாது இருக்காரு. நம்ம அங்க இருந்து பாடிக்கூடாது போவோம். அங்க தர்மராஜ் அங்க இருந்தா இவன் கர்ணனை ஒத்துக்கிறியா? அப்படியே ஒன்றிய வார்த்தை பிரகாரம் பாடிக்கூடாரத்துல என் அண்ணாராகியப்பட்ட தர்மராஜரை கண்டா மீண்டு வந்து இந்த கர்ணனை கொல்றதுக்கு 5 நிமிஷம் நேரம் போதும். வில்லுலாம் கையில இருக்கு. மாமா ஜெயம் 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 ஜெயம்.
நீ என்ன ஜெயன்ற ஆமா. அவன் என் தம்பி அபிஜயன்ற நான் வந்த காரியத்தை நான் சொன்னேன். நாங்க வந்தது எனக்கு ஜெயமா தெரிஞ்சுது. அதுக்கு அவனுக்கு அபஜயமா தெரியுது. அவனை கேளு. ஏடா தம்பி அர்ஜுனா, அண்ணா அந்த கர்ணனை கொன்று விட்டாயா? ஆஹா, சிரமம் எங்கே? நானும் மாமா ஐயா நாராயணனும் அவராகிய குருச்சேத்திரம் சென்றோம். என்னிடத்திலே கருணை காட்டினார். நான் சென்று அவன் திருமுகத்தை 3 முறையாக பார்த்த பொழுது அந்த முகமாகிய பற்றி உங்கள் முகபாலவ எனக்கு தோற்றப்பட்டது. அதனால திரும்பி வந்துட்டேன். மறுபடியும் எனக்கு விட எளித்தால் இப்ப கர்ணன் சிரசோடு வருகிறேன். நான் இருக்கிறேன். நீ என்ன வீரனா? நீ உன் கையில இருக்கு வில்லா இல்ல சொத்த வில்லா? நான் இங்க இருக்கிற அங்க போய் என்ன பார்த்தேன். என்ன சொன்ன? சொத்த வில்லா இல்ல சொத்த வில்லாடா இது? தர்மராஜி மாமா ஏந்திரு மாமா. அவனை ஏந்திரி சொல்லு. தம்பி ஏந்திரா. அவர் ஏந்திரிச்சு மாமா ஏந்திரு மாமா. நான் ஏந்திரி முடியாது. சரி 2 பேரும் ஏந்திருங்க. ஏன் தெரியுமா? என்ன மாமா அவன் காலில போய் நீ வந்து குளிரிய மாமா அப்படின்னு கேக்குற. அன்னைக்கு கம்சனுடைய ஆக்கினைக்கு பயந்து இறைச்சாலில வந்து பிறந்திருக்கும் போது கம்சன் என்ன பண்ணா கோவேரி கழுதியை கட்டி வச்சிருந்தான். ஆமா, கோவேரி கழுதை கத்துனாக்கா கண்ணம் பிறந்துட்டான்னு அர்த்தம். அதனால நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு என் உயிரை காவந்து பண்றதுக்காக அந்த கழுதை காலை புடிச்சுன்னு போய் அது குட்டியா கட்டி நக்கி கொடுத்து வந்துருச்சு. இன்னைக்கு உன் உயிரை காவந்து பண்றதுக்காக இந்த கழுதை காலம் சரி. ஆமா அங்கே கருணை காட்டினால் அங்க எங்க அண்ணன் சொல்லி விட்டு திரும்பி வந்து விட்டால் இங்க சொந்த அண்ணன் மேலே பானம் போட போகிறாயே. ஏன் என்ன காரணம்? ஏன் தெரியுமா? நாராயணா இன்னங்கரிகரி முகுந்தா போச்சு இங்க அடியடை பொறுத்தால் போச்சு அண்டர்களும் மாமுனிவர் அதிக வர முடியும். நாராயணா இதை எண்டீச பேருடைய காண்டி வத்தை இதை எண்டீச பேருடைய காண்டி வத்தை இதனாக எளிதங்கள் செய்த பேரை கண்டு விரதனை வெடித்து நான் உயிரை வாங்க சபதமது கோரி நெல்கின்றது. நாராயணா ஏற்கிற காலத்துல அக்கினி தேவனாயப்பட்டவன் கும்பவியாதி கொஞ்சத்தில் ஓடி வந்தான். என் கும்பவியாதி தீர்ப்பாரா என்று கேட்டான். உன் கும்பவியாதி நான் தீர்த்து வருகிறேன் என்று சத்தியம் முடித்தேன். அப்பொழுது நீங்கள் ஓடி வந்து அவன் கும்பவியாதி தீர்க்கிறான் என்று சத்தியம் முடித்தாய் என் அர்ச்சுனா. அதை தீர்க்க வேண்டுமானால் காண்டாவனத்தை சரக்குண வளைக்க வேண்டும். அதிலே வரக்கூடிய மூலிகை எடுத்து கொடுத்தால் அவன் குலவெளி தீரும். அதுலதான் அகஸ்தியர் மூலிகை இருக்குது. ஆமா, அப்படி சரக்குண வளைத்து காண்டாவனத்தை சகலம் செய்ய வேண்டுமானால் அக்கினி காண்டிமா என்பது வேண்டும். அந்த அக்கினி காண்டிமா அக்கினி தேவனிடத்திலே இருக்கிறது. அப்படி என்று சொல்லும் பொழுது நான் சென்று அக்கினி தேவனிடத்திலே காண்டிபத்தை வாங்கும் பொழுது அவன் என்ன தெரிவித்தான், இதை நான் கொடுப்பது விருது கிடையாது, இதை கொடுத்தால் சில நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த வில்லை உன்னிடத்திலே கொடுத்தால் உன்னை குறை சொல்லவும் தாய் தந்தை அண்ணன் தம்பி யாரமானாலும் குறை சொல்லலாம். ஆனால் இந்த வில்லை யார் ஒருவர் குறை சொல்கிறாரோ சொந்த பந்த அண்ணன் தம்பி தாய் தந்தையா இருக்கலாம், அவர்கள் அப்பவே நான் சிரச்சேதம் செய்கிறேன். அப்படி எனக்கு கரம் போட்டு சத்தியம் கொடுத்தால் இந்த காண்டிபத்தை உனக்கு தருகிறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது இப்ப இது இந்த வில்லை என் அண்ணனே குறை சொல்லிவிட்டார். அவனுக்கு நான் கொடுத்த வாக்கு தவறி விட்டது. இப்ப எங்க அண்ணனா இருந்தாலும் வாக்குதான் முக்கியம். எடுத்த கணக்கு இறை வேண்டும். எடுத்த கணக்கிற வேண்டும். அம்பராதூர்ல இருந்து அம்பை எடுத்தேன் என்றால் ஒருவனை கொல்லாம மீண்டும் அம்பராதூர்ல வைக்க மாட்டேன். அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது ஒரு துஜகம்பம் தெரியுது. அந்த துஜகம்பத்து மேல போடு. அப்ப சரியா போடுவோம் சபதம். அப்படியானால் இப்போது விடுகிறேன். இதோ 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 நாராயணா
எடுத்த கிடைக்கிற வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆமா. அருகாவில் இருக்கும்படியான தொசகமத்திலே போடுறா என்று சொன்னீர்கள். ஆமா. இந்த வில்லனை போட்ட போது ஐயோ ஐயோ என்று அவைய குரல் கேட்குதே, என்ன காரணம்? இது என்ன தெரியுமா? நாம இல்லாத நேரத்துல துரியோதனன் என்ன பண்ணிருக்கான், தர்மராஜ கொல்றதுக்காக இந்த துவஜ கம்பத்து உள்ள 1000 மனிதர்களை அடைச்சு வச்சிருக்கான். நம்ம இல்லாத நேரத்துல அவங்க ஏன் சொல்லி தர்மராஜா தட்டுவாங்க. அதுக்காக தான் நம்ம இங்க வந்தோம். வந்த வேலை ஒரு வேலை முடிஞ்சு போச்சு. நான் வந்து எடுத்துன்னு போயிட்டேன். ஆமா அதான் இதுக்காக தான். இப்ப காட்டு மாமா, இப்ப காட்டு. ஆமா, உனக்கு எப்ப நினைச்சீங்கன்னா அப்பப்ப காட்டினோம். ஐயோ ஓ கர்ணனை காட்டு காரணம் நீ என்ன பண்ற? நம்ம கேள்வி நின்று அவன் கேப்டமா நினைப்பான். ராத்திரி ஏறி நீ போய் அப்படியே